பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே மெய்யான ஒரு சமாதானம், விடுதலையும் நன்மையும் உண்டாகவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது பாபிலோன் தேசத்தில் மொர்தெக்காய் என்கிற தேவ மனுஷன் ராஜாவுடைய அரண்மனை வாயிற் காப்பாளனாய் காணப்பட்டான். அந்த நாட்களிலே ஆமான் என்கிற குறுநில மன்னனை ராஜா மிகவும் கனப்படுத்தி வைத்திருந்தார். ராஜா தன்னுடைய அரண்மனையில் உள்ள எல்லா வேலைக்காரர்களுக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஆமானை எல்லாவரும் காணும்போது தெண்டனிட்டு, அதாவது தரையில் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி, இதை எல்லா வேலைக்காரர்களும் கடைபிடித்து வந்தார்கள். மொர்தெக்காய் மாத்திரம் அப்படி செய்வதே இல்லை. ராஜ கட்டளையை அவர் மீறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இவர் மாத்திரம் இப்படி நடந்து கொள்ளுகிறார் என்கிறதான கேள்வி ஆமானுக்கும் உண்டாயிருந்தது, மற்ற அதிகாரிகளுக்கும் உண்டாயிருந்தது. விசாரித்த போது மொர்தெக்காய் ஒரு யூதன், மொர்தெக்காய் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன். யூதர்கள் பொதுவாகவே மனுஷர்களை தெய்வம் போல பார்ப்பதில்லை. மனுஷனாக தான் மதிப்பாங்களே தவிர, அதுக்கு மேலே தேவனை வணங்குவது போல பெரிதான மதிப்பளித்து மனுஷர்களை பெருசாக கௌரவப்படுத்த விரும்பாதவர்கள். கடவுளுக்கு இணையா எந்த மனுஷனையும் வைக்க விரும்பாதவர்கள். கடவுள் அவர் உன்னதமானவர், அவரை தொழுது கொள்வதுதான் தேவையான ஒன்று. மற்ற அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், அதற்குரிய மரியாதை தான் செலுத்த முடியுமே தவிர அவர்களை வணங்கவோ மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதை யூதர்கள் செய்ய மாட்டார்கள் என்று. இதனால் மொர்தெக்காய் மேலே ஆமானுக்கு கடும் கோபம். ஆமான் என்ன நினைக்கிறான்னா, மொர்தெக்காய் கொலை செய்வது சுலபமான காரியம், என்னுடைய பதவிக்கு அது சின்ன காரியம், நான் பெருசா செய்வேன், மொர்தெக்காய் நிமித்தம் அவன் இனத்தையே அழிப்பேன் என்று சொல்லி ஆணவத்தோடு கூட அவன் அப்படி ஒரு திட்டம் போட்டு ராஜாவுக்கும் அதை தெரியப்படுத்தி 127 ராஜ்யங்களுக்குட்பட்ட எல்லா தலைவர்களுக்கும் அவன் கடிதம் எழுதினான். ஒரு குறிப்பிட்ட நாளில் யூதர்களை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதுக்குள்ள அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த மொர்தெக்காயை கொலை செய்வதற்காக தன் வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய தூக்கு மரத்தை நாட்டி வைத்திருந்தான் ஆமான். ராஜாவிடத்தில் அவனை தூக்கில் போட அனுமதி கேட்பதற்காக ஒரு ராத்திரியிலே வந்து நிற்கிறான். அந்த நாளில் ராஜாவுக்கு சரியான தூக்கம் வராமல் இருந்ததினாலே, ஏதாவது புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிங்க, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களை எழுதியிருக்கிற புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார்கள். எதேச்சையா அன்னைக்கு புக்க புரட்டும் போது இந்த மொர்தெக்காய் இதுக்கு முன்னால வாயிற்காப்பாளனாக இருந்த போது 2 பேர் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட அந்த காரியத்தை இவன் ராஜாவுக்கு வெளிப்படுத்தி இருந்தான். அந்த 2 பேரை விசாரித்த போது அவர்கள் கொலை செய்ய நினைத்தது உண்மை என்று தெரிந்ததினாலே அவர்களை தூக்கிலிட்டார்கள். மொர்தெக்காய் செய்த காரியம் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. இப்ப
ராஜா கேட்கிறார், அன்றைக்கு என்னுடைய உயிரை பாதுகாத்த மொர்தெக்காய்க்கு நீங்க என்ன கைமாறு செய்தீர்கள் என்று கேட்டார். எந்த கைமாறும் செய்யவில்லை என்று தெரிந்தபோது வெளியில யார் நிற்கிறார்கள் என்று கேட்டார். ஆமான் நிற்கிறார். இந்த ஆமா எதுக்கு வந்திருக்கிறார்னா, மொர்தெக்காயை தூக்கல் போடுவதற்கு அனுமதி கேட்க வந்து நிற்கிறார். ராஜா அவனை உள்ள வர சொல்றாரு. ஆமான் உள்ள வரான். ஒரு மனுஷனை ராஜா கனப்படுத்த விரும்பினால் அவனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஏற்கனவே ராஜா இந்த ஆமான தூக்கி தலைமையில வச்சிருக்கிறாரு, நிறைய அதிகாரங்களை கொடுத்து. இப்ப இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்னதான் கனப்படுத்த போறாரா இருக்கும்னு நினைச்சு அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ முடி தலையில் வைக்கப்பட்டு ராஜா ஏறுகிற அந்த தேர்ல உட்கார வச்சு அவனுக்கு முன்னால 50 பேர் ஓடணும். அவன் என்ன சொல்லி கொண்டு ஓட வேண்டும் என்றால், ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு இப்படியெல்லாம் செய்யப்படும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொன்னான். அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை ராஜா சொன்னார். நம்முடைய அரண்மனை வாயிற் காப்பாளனா இருக்கிற மொர்தெக்காய்க்கு நீ சொன்னதுல ஒன்றும் குறையாதபடி செய் என்று சொன்னார். ஆமான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் ராஜா கட்டளையானபடினாலே மொர்தெக்காய்க்கு ராஜ வஸ்திரம் தரிப்பித்து இதெல்லாம் ஆமான் அவன் தான் செய்கிறான். தலை மீது ராஜ முடி வைத்து அவனை தேர்ல உட்கார வச்சு அவனுக்கு முன்னால் 50 பேர், அவங்க அந்த 50 பேருக்கு முன்னால ஆமான் சத்தம் போட்டு கொண்டு ஓடணும். ராஜா கனப்படுத்தக்கூடிய மனுஷனுக்கு இப்படியெல்லாம் செய்யப்படும் என்று அவன் எதிர்பார்க்காத ஒன்றாகும். பிரியமானவர்களை, ஏன் மொர்தெக்காய்க்கு திடீர் என்று சொல்லி இப்படிப்பட்ட உயர்வுகளும் எதிர்பார்க்காத ஒரு சமாதானமும் ஆசீர்வாதமும் கடந்து வந்ததென்றால், மொர்தெக்காய் தேவன் ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்த ஒரு மனுஷன். இப்ப நான் உங்களுக்கு சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனம் வாசிக்கிறேன். அதாவது திருப்பாடல்கள் 31ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. அதாவது எத்தனை காலமோ அந்த ராஜா அரண்மனையில் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்து அவருக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராததுக்கு ஏதாவது கதை புஸ்தகம் வாசிங்கன்னா அந்த நேரம் பார்த்து மொர்தெக்காய் செய்த காரியங்கள் வாசிக்கப்பட்டு ராஜாவுக்குள்ள அவனை கனப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு உண்டானது. இது கர்த்தருடைய செயல். நம்ம உண்மையா கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது மனுஷருக்கு முன்னாலே இப்படிப்பட்ட கனத்தையும் உயர்வை கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்படுத்தி தருவார். ஆகவே நான் கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன், எனக்கு ஒரு காரியம் நன்மையா நடக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். நீங்க உண்மையா நடப்பீங்கன்னா உங்களுக்குரிய ஆசீர்வாதம் நன்மை நிச்சயமாகவே உங்க கண்கள் காணும்படி கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை நான் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கும் முன்பாக தெய்வ பயத்தோடு கூட உண்மையாய் நடந்து கொள்ளுகிற இவர்களுக்கு அதற்குரிய பலன் கர்த்தருடைய நாமத்தினாலே சீக்கிரத்தில் இவங்க கைகளிலே கிடைக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். மொர்தெக்காயை எதிர்பாராத நேரத்தில் உயர்த்தினது போல இவர்களையும் இவருடைய சந்ததிகளையும் சந்ததிகளின் சந்ததிகளையும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் பெரிய உயர்வுகளை கொடுத்து கர்த்தருக்காக துன்ப காலத்திலும் உறுதியாய் நின்றதற்குரிய பலன் இது என்று நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அறியத்தக்கதாய் இவர்களை நடத்தும். நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.